வணக்க சகோ. கடையில் எதுவுமே வாங்க வேண்டாம். நம்ம வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம பூஜை ஜாமான் பித்தளை பொருட்கள்லாம் விளக்குறதுக்கு ஒன்று ரெடி பண்ண போகிறோம். ஓகேங்களா? இது நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க லெமனோட தோல்கள் மட்டும். நம்ம வீட்டில் லெமன் ஜூஸ் போடும் போது, லெமன் சாதம் கிண்டும் போது அந்த தொலியெல்லாம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். இல்லைன்னா சாமி விளக்கும் போது சில பேர் தேய்ச்சி கழுவுவாங்க. புளிக்கு பதிலாக லெமன் தொலியை வச்சு விளக்கி பண்ணுவாங்களா? நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த லெமன் தொலியவே நம்ம பேஸ்ட்டாக மாற்றி அதை காய வச்சு அடுத்து அதை பவுடராக மாற்றி பித்தளை பொருட்கள்லாம் விளக்குறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெமனை எடுத்து ஜாரில் போட்டுட்டோமா. இதில் புளியும் போடணும். நம்ம அன்றைக்கி புளி போட மறந்துட்டோம். ஸோ நீங்கள் அரைக்கும் போது புளியும் சேர்த்து போட்டு அரைங்க. நாங்கள் இப்போ புளி போடாதனால ஃபைனல் பவுடராக பண்ணும் போது புளி போட்டு அரைச்சிட்டோம். சரிங்களா? நல்லா அரைச்சிக்கணும். ப்ளஸ் தண்ணி ஊற்றாமலே அரைங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது கொலன்னு பேஸ்ட் மாதிரி ஆயிரும். அது அப்புறம் காயறதுக்கு அந்த தட்டில் ஒட்டிட்டு எடுக்கிறதுக்கு வராது. அப்படியே பேஸ்ட்டாக ஒட்டிட்டு அது நல்லாவே இருக்காது. அதனால் சும்மா இப்படி குறையாக அரைச்சிட்டா நம்ம போதும். அரைச்சதை நல்ல ஒரு தாம்பழத்தட்டு இல்லை எச்சிப்படாத தட்டில் போடுங்க. ஏன்னா நம்ம சாமியை குளிப்பாட்டுறோம், அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இல்லையா? ஸோ எச்சிப்படாத பிளேட்டாக தாம்பழத்தட்டில் நல்லா போட்டு நல்லா பரத்தி விட்டு காய வச்சிடலாம். நல்லா சூரியன் இப்போ தான் சுட்டரிக்கிறாரே, போய் நாங்கள் மாடியில் போய் வச்சு காய வச்சு எடுத்துகிட்டு வந்தோம். ஒரே நாள் தான் சும்மா சுருளில் காஞ்சிருச்சு. அந்த மாதிரி வெயில் அடிக்குதுல்ல. சில நேரத்தில் வெயில் அடிக்குதேன்னு சந்தோஷப்படவா இல்லை வெயில் அடிக்குதேன்னு வருத்தப்படவானே தெரியாத மாதிரி போய்கிட்டு இருக்குல்ல. அன்னைக்கு வெயிலை பாருங்கள், அப்படி சூரியன் சுட்டெடுக்குது. அது இப்போ 10 மணி தான் ஆகுது. அப்படி தான் வெயில் 10 நிமிஷத்தில் காஞ்சி எடுத்தாச்சு. ஈவினிங் அரைச்சிட்டோம். எப்படின்னா அரைச்சதில் நான் சொன்னேன்ல புளி போடணும்னு சொல்லிட்டு புளி போட்டிருக்கோம், அரிசி மாவு போட்டிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். இதை நல்லாவே தேய்க்கிறதுக்கும் நல்லா கொரகொரப்பாக இருக்கும். நல்லா நம்ம பாத்திரங்களும் நல்லா பளிச்சுன்னு வரும். அரைச்சி முடிச்சோட்டி பவுட்ரு இப்படி தான் வரும். நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், பவுட்ரு மாதிரி ஆயிரும். நல்லா கொரகொரப்பாகவே கொஞ்சம் நம்ம கையில் இப்படி எடுக்கும் போது கொரகொரப்பாகவே இருந்தால் போதும். ஆனால் நைஸாக அரைச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட சிலைகளில் அந்த வளைவு நெளிவு இதிலெல்லாம் போய் உள்ளே போயிடுச்சுன்னா அடுத்து அதை எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும். இப்படி குறகுறப்புனா நம்மளுக்கு தேய்க்கிறதுக்குமே ப்ரெஷ் நம்ம ப்ரெஷ்ஷு தேங்காய் நார் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம். இதை ஒன்றை வச்சு கையிலே விளக்கலாம். பாருங்கள், நம்ம பூஜை ஜாமான்லாம் ஆண்டி தேய்ச்சி வச்சுருக்காங்க. நம்ம ஆண்டி ஃபஸ்ட்டு எல்லா சிலைகளில் இருக்கிற விளக்கு எல்லாத்துலேயும் இருக்கிற சந்தனம் குங்குமத்தெல்லாம் ஒரு துணி வச்சு தொடச்சிருவாங்க. விளக்கில் திரியெல்லாம் எடுத்து போட்டு பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் பதம் இதெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சுருவாங்க. வச்சுட்டு ரன்னிங் வாட்டரில் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரை கையிலே தான் தேய்ப்பாங்க. அவங்க ப்ரெஷ்ஷோ தேங்காய் நாரோ எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்கள பாருங்கள், வளையல கூட கழட்டி வச்சுருவாங்க. ஏன்னா சாமி சிலை இது பண்ணுறோம், அந்த வளையலோட இது கூட போய் முகத்தில் இது பட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையில் மட்டும்தான் அவங்க எப்பயுமே பண்ணுவாங்க. சிலைகளோ ஒவ்வொரு விளக்குகளோ ஒவ்வொரு இடுக்குலையுமே அவங்க நுணுக்கமாக தேய்ப்பாங்க. பாருங்கள், எல்லாமே கை வச்சு அந்த சாமியோட கை பகுதி, இடுப்பு பகுதி, நெத்தியிலலாம் அந்த சந்தன குங்குமம் காஞ்சும் ஒரு ஒட்டி இருக்கும்ல, அதெல்லாம் கையில் வச்சே நல்லா தேய்ச்சி ஒவ்வொரு சிலையுமே அவங்க ஸ்பெசிஃபிக்காக தனியாக அவங்களோட அந்த உருவத்தை பொறுத்து தேய்ச்சி எடுப்பாங்க. தேய்ச்சி எடுத்து நல்லா ரன்னிங் வாட்டரில் நல்லா இது பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு வாட்ரு அவங்க வச்சுருப்பாங்க. என்ன வாட்டர்னா நம்ம வாட்டர் தான் வச்சுருக்கோமா. ஸோ மினரல் வாட்ரு ஒரு அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நல்ல தண்ணியில் பித்தளை பாத்திரங்களை போடும் போது அவங்க பித்தளை பாத்திரங்கள்னு சொல்ல மாட்டாங்க, சாமிகளை போடும் போது அவங்க பளபளப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு பவுல் நிறையா நல்ல தண்ணி பிடிச்சி வச்சுக்குவாங்க. அதில் மஞ்சத்தூள், அதுவும் கஸ்தூரி மஞ்சத்தூள் போடுவாங்க. போட்டு பன்னீர் நல்லா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பன்னீர் ஊற்றுவாங்க. பச்சை கற்பூரம், அப்புறம் ஜவ்வாது, அப்படி வாசனை பொருளெல்லாம் அந்த தண்ணியில் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ இவங்க வரிசையாக சாமிகள் எல்லாம் வரிசையாக ஃபஸ்ட்டு தேய்ச்சி வச்சுட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு சாமியாக குளிப்பாட்டி அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருப்பாங்க. அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சம் நேரம் இருப்பாங்களா. அப்போ அந்த தண்ணியில் நம்ம இதோட வாசமும் அந்த தண்ணியில் நம்ம வாசனை பொருட்கள் எல்லாம் சேர்த்துருக்கோமா, அதோட வாசம் எல்லாம் சேர்ந்து நம்ம குளிக்க வச்சு முடித்தோட்டி சாமியெல்லாம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வாசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வியாழக்கிழமை ஆயிட்டாலே இது நம்ம சாமி சிலைகள்லாம் நல்லா மணக்கும். அப்படியே அது வெள்ளிக்கிழமை வரைக்குமே அந்த மனம் இருக்கும். ப்ளஸ் நம்ம வெள்ளிக்கிழமை பூ வேற வைப்போமா. ஸோ 2 சேர்ந்து வியாழன் வெள்ளி பூஜை ரூமே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். அப்புறம் கருப்பு சாமி ரெடி ஆகிட்டாங்க. அடுத்து நம்ம மீனாட்சி அம்மாவும் ரெடி ஆயிடுவாங்க. ரெடியான பிறகு நம்ம நல்லா ஒரு பெரிய தாம்பழத்தட்டில் வச்சு
அவங்களுக்கு நல்லா ஈரப்பதம் இல்லாமல் நல்லா காய வச்சிடணும். ஏன்னா இதில் என்ன முக்கியமான விஷயம்னா பித்தளை பாத்திரங்களில் அந்த தண்ணி சொட்டுப்படுதுல, அந்த சொட்டுப்படுற இடங்கள் தான் டாட்டாக வந்து இதாகிடுது. அதனால தான் நம்ம நல்ல தண்ணியில் இது பண்ணி கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா ட்ரையாக காய வச்சிடறோம். இல்லைன்னா ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி எடுத்துட்டோம்னாலும் சீக்கிரம் காஞ்சிருப்பாங்க. இந்த டாட்டாக படாது. இப்போ சிலைகள்னால இதில் பெருசாக தெரியாது. ஆனால் அந்த பாத்திரங்கள், இந்த மூடி, இந்த கும்பம் இதெல்லாம் வைக்கிறதுல வந்து டாட்டாக தெரியும். இவங்க சிலைகள்னால அந்தளவுக்கு தெரியலை. எல்லாமே குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. எப்படி இருக்காங்க நம்ம வீட்டு தெய்வங்கள்? ஒன்றுமே இல்லை. வீட்டில் இருக்கிற லெமனு, அரிசி மாவு, புளி, மஞ்சள், இவங்களை மட்டும்தான் நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி இவங்களெல்லாம் தேய்ச்சி எடுத்துருக்கோம். எல்லோரும் அழகாக இருக்காங்க. நம்ம மீனாட்சி அம்மா மட்டும் தனி அழகாக இருக்காங்க.